ஹாய், நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் அஃபோர்டபுள் ஃபீஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ரெக்கார்டட் ஆன்லைன் வீடியோ கோர்ஸ். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்துட்டிங்கன்னா 4 to 5 months. இந்த கோர்ஸில் நீங்கள் நியர்லி 100+ டாபிக்ஸ் லேர்ன் பண்ணிப்பீங்க. பேசிக்கான ஸ்டிச்சஸ் மட்டும் லேர்ன் பண்ணிக்காமல் அந்த ஸ்டிச்சஸை எப்படி டிசைனில் அப்ளை பண்ணுறது, எப்படி அவுட்புட் கொண்டு வரது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு இதில் கிளியராக சொல்லி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் 2D பேட்ச் ஒர்க், 3D பேட்ச் ஒர்க், 5D பேட்ச் ஒர்க், நெட் எப்படி அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணுறது, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான எல்லா ஐடியாஸுமே நாங்கள் இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். டிசைனிங் மட்டும் இல்லாமல் ட்ரேசிங் எப்படி பண்ணுறது, ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறது, உங்களோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே நாங்கள் உங்களுக்கு இந்த கோர்ஸில் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக சொல்லி கொடுத்துருவோம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஹாய், இன்னைக்கு வீடியோவில் நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஒரு 3D பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு 2 பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு பெட்டலில் ஜர்தோசி யூஸ் பண்ணியும் இன்னொரு பெட்டலில் வந்துட்டு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரியான பெட்டல்ஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா ரேண்டமாக வந்து ஒரு டுலிப் ஃப்ளவர் மாதிரி ஒரு 4 பெட்டல் இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளவரும் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நெட் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். நெட் ஃபேப்ரிக் வந்து அட்டாச் பண்ணுறது 2 விதமாக நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஒன்று இந்த மாதிரி பால் பின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நார்மலாக இந்த மாதிரி ஸ்விங் த்ரெட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் செயின் ஸ்டிச்சஸ், அதாவது இந்த ஃப்ளவரை சுற்றியும் பெரிய பெரிய செயினாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் லாங் செயினாக போட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு பால் பின்ஸ் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறேன். அண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃப்ளவருக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த போர்ஷன் வந்து ஃபேப்ரிக் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கீழே வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டுட்டு இந்த ஃபேப்ரிக்கை இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்து செக்யூர் பண்ணுவோம். அப்போ நமக்கு மேலே வந்து நிறைய ஃபேப்ரிக் இருந்தால் தான் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி செக்யூர் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் மேலே வந்து அதிகமான ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி பால் பின்ஸ் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ஸ்டிச்சஸ் போட போகிறேன். ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறேன். த்ரெட் எடுத்துகிட்டு என்ன அப்படின்னா இதில் நெட் ஃபேப்ரிக்கையும் கீழே இருக்கிற அந்த ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேங்களா? ஸோ குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற இடத்துல, அதாவது ஒரு ஈவனாக இருக்கிற இடத்துல நீங்கள் பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி கர்வாக இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஜூமிங்கில் காட்டுறேன் எப்படி ஸ்டிச்சஸ் போடுறேன்ட்டு. இந்த கர்வ் வர இடத்துல குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா அந்த கர்வ் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா அந்த கர்வோட ஷேப் வந்து நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பெட்டலில் வந்து ஒரு ஷார்ப் எட்ஜ் கிடைக்கிது. சேம் அதே மாதிரியே நம்மளும் வந்துட்டு அந்த இடத்துல குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் போட்டு அந்த ஷார்ப் எட்ஜை நீங்கள் அப்படியே கொண்டு வரணும்.
ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் நாட் போட்டு எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நீங்கள் நாட் போட்டுக்கிறேன். ஸோ நாட் போட்டுட்டு இப்போது இந்த பின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த நெட் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இப்போ இது எல்லாத்தையும் செக்யூர் பண்ண போகிறோம். செக்யூர் பண்ணுறதுக்கு நான் வந்து நார்மல் ஷ்விங் த்ரெட் அண்ட் நீடில் எடுத்துக்கிறேன். த்ரெட் வந்து அடியிலேருந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த சைடு, ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டிச்சோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் நல்லா டைட் பண்ணி செக்யூர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு இது வந்து ரிமூவ் ஆகி வராமல் இருக்கும், இல்லைனா இந்த த்ரெட் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும், ஓகேங்களா? ஸோ அகைன் இது மேலே வந்துட்டு ஒரு 4-5 டைம் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நல்லா உங்களால் எவ்வளோ டைட்டாக போட முடியுமோ அவ்வளோ டைட்டாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருத்தீங்கன்னா த்ரெட்டு வந்து கட் ஆகிடும். ஸோ த்ரெட்டு கட் ஆகாத மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே வந்து நிறைய ஃபேப்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபேப்ரிக்கை வந்து நம்ம செக்யூர் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இவ்வளோ ஃபேப்ரிக்கை நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு நார்மல் ஷ்விங் த்ரெட் எடுத்துக்கிறேன், ஆரி நீட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைடில் வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடமெல்லாம் நமக்கு ஈவனாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அந்த பெட்டலோட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ இதையும் நம்ம செக்யூர் பண்ணுற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் தான், குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். வெளியில் வந்து எக்ஸஸாக ஃபேப்ரிக் தெரியுது அப்படின்னா அதை நல்லா உள்ளே தள்ளி விட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபேப்ரிக்ஸ் எக்ஸஸாக இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு நல்லா உள்ளே தள்ளி விட்டு செக்யூர் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம இந்த ஸ்டிச் போடாமலும் கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஆனால் பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் வந்து பீடு வச்சு அவுட்லைன் கொடுக்கும்போது நீங்கள் இந்த ஃபேப்ரிக்கை பீடோடு சேர்த்து நீங்கள் உள்ளே தள்ளும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இதை வந்து உள்ளே தள்ளி நல்லா ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கார்னர் வரும்போது இதை நல்லா இப்படி உள்ளே தள்ளி விட்டு ஸ்டிச்சஸ் போடணும். சேம் அதே மாதிரி உள்ளே. ஸோ இங்கே வந்து நிறைய ஃபேப்ரிக்ஸ் இருக்கும், நெட் ஃபேப்ரிக்கு, மெயின் ஃபேப்ரிக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு இங்கே அந்த பெட்டலோட அந்த ஷேப் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும், ஓகேங்களா?
ஸோ அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபேப்ரிக் தெரியுது பார்த்தீங்களா, இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த நெட் ஃபேப்ரிக்கும் இங்கே நம்ம மேலே போட்டிருக்கிற அந்த லைனும், அதாவது த்ரெட்டும் வந்து மறையிற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். நான் வந்துட்டு இந்த ஃப்ளவர் வந்து சுகர் பீடில் பண்ணி காட்டுறேன். சுகர் பீடுக்கு பதிலாக நீங்கள் கட் பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து ஒரே மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நார்மல் நீடில் எடுத்துக்கிறேன். அடியிலிருந்து நீடில் எடுத்துட்டு பீட்ஸ் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு பீட்ஸ் வச்சா இந்த லைன் வந்து கவர் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்னொரு 2 லைன் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நெட் ஃபேப்ரிக் வந்து கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும். ஸோ அது மறையிறதுக்கு அதை அந்த மாதிரி ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி நான் இங்கே ரஃபாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப எம்போஸ்டாக இருக்குது. அதனால் இதை வந்து இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இல்லாட்டி ரொம்ப வந்து தூக்கி தூக்கி தெரியும். ஸோ இந்த மாதிரி போடும்போது ஓரளவு நமக்கு ஃப்ளாட்டாக கிடைக்கும். ஸோ இங்கேருந்து அகைன் நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பீட் எக்ஸ்ட்ராவே இருக்குது. எடுத்துட்டு ஸோ இது இப்படி கீழே வர மாதிரி கூட நீங்கள் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு ஸ்டிச் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நமக்கு இந்த ஃபேப்ரிக்கும் இந்த த்ரெட் ஒர்க்கும் வந்து கவர் ஆகணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணுனாலும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம், எவ்வளோ லைன்ஸ் வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ இங்கே வந்து ஒரு 3 லைன் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்களும் 3 லைனில் தான் வந்து ஒர்க் பண்ணணும்ட்டு இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு 4 லைன் 5 லைன் உங்களுக்கு அங்கே எவ்வளோ கொடுத்தா அந்த ஒர்க் வந்து மறையுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லைன்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு 3 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த த்ரெட் வந்து மறைஞ்சிச்சு. த்ரெட்டும் இங்கே எக்ஸஸாக இருக்கிற நெட் ஃபேப்ரிக்குமே வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருச்சு. நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃப்ளவருக்கு வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் வந்துட்டு நம்ம எப்பவும் போல் ஆரி நீடில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவுட்லைன் கொடுக்கும்போது நம்ம பேசிக்ஸ், அதாவது பீட்ஸில் வந்து பேசிக்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா? கர்வ்லலாம் எப்படி பீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு, கர்வ்லையும் ஷார்ப் பேஜஸ்லேயும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி அவுட்லைன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி சிங்கிள் பீடாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இப்போ வந்துட்டு இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த கொடி பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கீழே வந்து ஒரு கொடி மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, ஸோ நான் அதுக்குமே வந்துட்டு சுகர் பீட்லேயே கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃப்ளவர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரியே இதுலேயே வந்து நெட் ஃபேப்ரிக் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அவுட்லைனில் வந்துட்டு நான் வந்து நக்ஷி கொடுக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி பேசிக்ஸில் வந்துட்டு நம்ம நக்ஷி ஜர்தோசி எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துருப்போம். அதை ஷேப்ஸில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், அவுட்லைன்ஸில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து கண்டினியூவாக ஸ்டிச் தான் பண்ண போகிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கோட இடையில வந்து ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி இந்த கார்னரில் வந்து எல்லாத்தையும் செக்யூர் பண்ணிவிட்டு எக்ஸஸான நெட் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது இந்த சைடில் வந்துட்டு நக்ஷி இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு அவுட்லைனும் நக்ஷி கொடுத்துட்டு இந்த கொடி பேட்டர்ன்லேயும் நக்ஷி கொடுத்துட்டு ரேண்டமாக வந்து அங்கங்கே லீவ் சீக்வன்ஸும் குட்டி குட்டி ஃப்ளவர் சீக்வன்ஸும் வச்சு நான் இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணுறேன்ட்டு. இது நம்ம எப்படி பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் இதுவும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி பேர்ல் ஹெட் பின்ஸ் இல்லை நார்மல் நீடில்ஸ் வந்து இல்லை அப்படின்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நீங்கள் நார்மல் த்ரெட்டில் வந்துட்டு ரஃபாக செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. ஸோ அந்த மெத்தட் வந்து நான் இதில் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்பவும் போல் இந்த பெட்டலுக்கு மேலே வந்து அதிகமாக ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இதை வந்து ஜஸ்ட்டு சும்மா ரேண்டமாக வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். த்ரெட் எடுத்துட்டு ஸோ குட்டி குட்டி செயின் ஸ்டிச் போடாமல் இந்த மாதிரி பெருசாக ஜஸ்ட்டு நம்ம இதை வந்து அட்டாச் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பெருசாகவே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டிச்சஸாக போட்டுட்டு நாட் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து அந்த ஃப்ளவரோட அவுட்லைனுக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நாட் போட்டிருக்கேன் இல்லைங்களா, ஸோ கீழே வந்து த்ரெட்டை நான் கட் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஒரு என் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டை வந்து நம்ம கடைசியில் கட் பண்ணிடுவோம். அப்போ இதோட கண்டினியூவேஷனாக நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கேயும் வந்து ஒர்க் வந்து டேமேஜ் ஆகும். அதனால நான் இங்கே நாட் போட்டுட்டு அடியில் த்ரெட் கட் பண்ணிவிட்டு அகைன் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இந்த ஃப்ளவர் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்துருக்கோம். நான் இந்த இடத்துல வந்து நக்ஷி கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகேங்களா?
ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் வந்துட்டு ரேண்டமாக வந்து அங்கங்கே ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து சுகர் பீட் வச்சும் லீவ் சீக்வன்ஸ் வந்துட்டு டியூப் பீட் வச்சும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள குட்டி குட்டி சுகர் பீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல சுகர் பீட்ஸுக்கு பதிலாக குட்டி குட்டி கிளிப் ஸ்டோனோ இல்லை கிறிஸ்டல் பீட்ஸோ லாரியல்ஸோ எது வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளைனாக விடுறதுனால விட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து பெட்டல் கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஏதாவது வந்து ஒர்க் ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பீட்ஸோ இல்லை ஜர்தோசியோ கொடுத்துக்கலாம். இன்னொரு டவுட்ஸ் வரும், இதுக்கு அவுட்லைனில் வந்து நம்ம பீட்ஸ் ஜர்தோசி தவிர த்ரெட் ஒர்க் ஏதாவது பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பீட்ஸு ஜர்தோசி தவிர வேறு எந்த மெட்டீரியல் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து எம்போஸ்டாக தெரியாது. ஏன்னா இது ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 3D எம்போஸ்ட் ஒர்க். இதுக்கு வந்து நம்ம வந்து அவுட்லைன் வந்து கொடுக்குற இடத்துல கொஞ்சம் மெட்டீரியல் ஒர்க்காக கொடுத்தீங்க அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு நம்ம உள்ளே பண்ணியிருக்கிற அந்த எம்போஸ்ட் ஒர்க் வந்து நல்லா வந்து ஆப்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சைட்ஸில் வந்துட்டு த்ரெட் ஒர்க்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோவா லுக்காகவே இருக்காது. அண்டு நீங்கள் வந்து சுகர் பீடுக்கு பதிலாக கட் பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டியூப் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கர்வ்ஸில் எல்லாமே வந்து டியூப் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஏன்னா பெரிய பெரிய பீட்ஸாக இருக்கனால. ஸோ சுகர் பீடு, கட் பீடு, ஜர்தோசி, நக்ஷி, கோரா இந்த 5 மெட்டீரியலில் நீங்கள் எது வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேர்ல் பீட்ஸ், அதாவது ஒயிட் கலர் பீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பீட் சைஸில் எந்தெந்த பீட்ஸ் இருக்கோ நீங்கள் அது எல்லாமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரியான ஒர்க் வந்து எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சின்னதாக வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு நெக் பேட்டர்ன் போடுறீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒன் சைடாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். நான் வந்து இங்கே 2 பெட்டல் போட்டிருக்கனால நீங்களும் 2 பெட்டல் தான் போடணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி 3 பெட்டல் கூட வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இங்கே ஒரு ஃப்ளவர், இங்கே ஒரு ஃப்ளவர், சிம்பிளாக, ஓகேங்களா? ஸோ ஸ்லீவுக்கும் சேம் அதே மாதிரி நான் இங்கே சும்மா ரஃப்பாக தான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸ்லீவில் வந்து இங்கே சென்டரில் உங்களுக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பேக் நெக்கில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃப்ரண்ட் நெக் அண்ட் ஸ்லீவ்ஸில் போடணும். இதுவே நீங்கள் வந்து பேக் நெக் வந்து போட் நெக்காக இருக்குது அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து கிட்ஸ் பட்டு பாவாடையோட டாப்பில் வந்து டிசைன் பண்ணுறீங்க, இல்லை மேக்ஸியோட டாப்பில் வந்து டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ போட் நெக்காக இருந்ததுன்னா கீழேருந்து நீங்கள் ஒரு கொடி பேட்டர்ன் மாதிரி போட்டு ஸோ இந்த மாதிரி, ஓகேங்களா? இந்த மாதிரி கூட கீழே, அதாவது பாட்டம்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதேவே வந்துட்டு நீங்கள் மேக்ஸிலையோ கிட்ஸோட பட்டு பாவாடையிலையோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் பண்ணலாம். இல்லை இது வந்துட்டு நீங்கள் கீழேருந்து போகாமல் மேலேருந்து நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சல்வாரில் வந்து ஒன் சைடு வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறதுனா இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ மெத்தடு வந்துட்டு இந்த மெத்தட் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அண்ட் இங்கே நான் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்தா நீங்கள் ஃப்ளவர் சீக்வன்ஸே கொடுக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் அந்த இடத்துல வேறு என்ன மெட்டீரியல் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி வேணுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு கொடி பேட்டர்னில், ஓகேங்களா? இது எல்லாமே நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இதே மாதிரி தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ நான் சும்மா ரஃப்பாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு சீக்வன்ஸ் வச்சோ இல்லை வந்துட்டு பீட்ஸ் வச்சோ ஜர்தோசி வச்சோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடி பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பேக் நெக் போடுறீங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக ஸ்லீவ்ஸ் போடும்போது ஸோ இந்த மாதிரி கொடி பேட்டர்னில் போட்டிங்கன்னா இந்த பேக் டிசைனுக்கு இது வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் வந்து முடிஞ்சாலும் வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெட் எப்படி அட்டாச் பண்ணணும், ஸ்டிச்சஸ் எப்படி போடணும், மெட்டீரியல் ஒர்க் வச்சு எப்படி வந்து அவுட்லைன் கொடுக்கணும், எல்லாமே கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த மாதிரி சில்க் காட்டன் ஃபேப்ரிக் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப கீழே வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் இல்லாத ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபேப்ரிக்கில் ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான பெட்டலோட ஷேப்பு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அதை ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் பேர்ல் பின்ஸ் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணி நம்ம இந்த நெட் ஃபேப்ரிக்கில் என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்தோமோ அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து இந்த பெட்டல்லையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எடுத்து செக்யூர் பண்ணிவிட்டு அவுட்லைனில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.